வேற மாதிரி டிங்கடக் 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 டிங் டிங்கடக் டிங்கடக் டிங். இவர் தான் போலீஸ் ஆஃபீஸரா, செக் போஸ்ட் மேனா, ரோட்டில் நிற்கிறாரு. அமைதியான மக்கள் எந்த பொறாம பொச்சிருப்பு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. காய்ஸ், இதுதாங்க நான் சொன்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஹலோ டியர் மக்களே, குட் மார்னிங். நேற்று அடித்த மழைக்கு ஏண்டா வந்து மழை அடிச்சு, அந்த மாதிரி மழை நேற்று சரியான மழைங்க. மழை பேஞ்சு அதான் ரெயின் லேயர் போட்டிருந்தா. இதில் ரெயினாக்ஸ் வர பேர் பிராண்டு. ஒரு மண்ணுக்கு யூஸில் அந்த பேண்ட்டு தொப்பை கட்டியாக நினைச்சிட்டேன். நைட்டு முருடேஸ்வரா பார்த்துட்டு திரும்ப மழை வந்துச்சு. இனிமேல் விளாகலாம் பண்ண ஆகாது. கேமரா எடுத்து பேக்கில் போட்டுட்டு மெயின் ரோட்டில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். 1500 7 பேருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நல்லா இருந்தது ரூமு. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேராக பீமேஸ்வரா வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் டெம்பிள் ஒன்று இருக்குது. எவ்வளோ ஒரு 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டரில். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நேராக ஜோக் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெங்களூர். எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட்டு பெங்களூர் போகணும். ஓகே மக்களே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட். கன்னியாகுமரி டு குஜராத் வரைக்கும் இந்த ரோடு இருக்கும். கோஸ்டல் ஏரியா ஃபுல்லு கடல் ஓரத்துலேயே ரோடு இருக்கும். ஹைவே இருக்குமான்னு தெரியாது, பட் கடல் ஓரத்துலேயே ரோடு. ரிவர் இருக்குது, ரிவரில் தண்ணி போல தேங்கி இருக்குது. எல்லாமே நெற்பயிர் பாருங்க, நல்லா இருக்குது. எல்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நைட்டெல்லாம் நல்ல மழை பெஞ்சதுனால அமைதியாக இருக்குது நெற்பயிர் எல்லாம். இப்பவும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மழை, நல்ல மழை 5 நிமிஷத்தில் பெஞ்சிட்டு நின்றுச்சு. பீமேஸ்வரா வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் டெம்பிளுக்கு ரூட்டு போட்டுட்டோம். இங்கேருந்து 43 கிலோமீட்ரு. ஹைவேலேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு மக்களே. முன்னாடி எங்கன்னா ட்ரெஸ் கடை இருந்தால் ஒரு ரெயின் பேண்ட் வாங்கலான்னு பார்த்தா ஒரு கடையும் திறக்கல இன்னத்துக்கு. அந்த ரெயின் பேண்ட் போனதுனால வேறு வழி இல்லாமல் ஒன்று வாங்கிட்டா சேஃப்டிக்கு நல்லா இருக்குன்ட்டு. பட் ஸோ சேர் ஒரு கடையும் கிடையாது. சரி, நாய்ங்களாம் எங்கேயா ஜாலியாக போயிட்டு வராங்க வாக்கிங். இங்கே பாருங்க எவ்வளோ நாய் கூட்டம் இருக்குது இங்கெல்லாம். ஓரம் போங்கடா, ஏன்டா ஏன் ரோட்லேயே நிற்பீங்க நீங்கள்லாம்? இப்போ தான் மழை பெஞ்சு விட்டதுனால கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அப்படி வீட்டுக்கு போகிற வரைக்கும் மழை வராமல் தான் நல்லது. சூப்பராக இருக்கும். கேமரா கழட்ட வேண்டியதில்லை, மாட்ட வேண்டியது அவசியம் இல்லை. நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லா இருக்குது இல்லையா? அந்த மாதிரி சைடெல்லாம் புல் ரெண்டு பக்கமும். இப்போ பாருங்கள் வியூ அல்டிமேட்டாக இருக்குது. உள்ளே செடிங்க நிறைய இருக்குது. உள்ளே போய் பாம்பு பூச்சி தான் இருக்க போகுது. எதுக்கு ரிஸ்க்கு? அப்படியே ரோட்லேயே போயிடுவோம். வேறு மாதிரி டிங்கடக் 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 டிங் டிங்கடக் டிங்கடக் டிங். காய்ஸ், அடா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். புல் வலியெல்லாம் அப்படியே சும்மா கும்முன்னு இருக்குது. பாங்க காலி இடம், அப்படியே மாடுங்க. பா அடி போலி பாருங்கள். ஃபுல் அப்படியே காலியாக ஃபுல்லி எப்படி இருக்குது பாருங்கள். க்ரீனாக இருக்குது அப்படியே. நிக்காச்சு நமக்கு நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கோ. எப்படி ஃபீல் பண்றீங்க? வெரி ஃபீல் மாசே கொலை மாசே அவுத்து போட்டு ஆடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? மக்களே செம்ம என்ஜாய். போங்க, எவ்வளோ குஷி ஆயிட்டாங்க இந்த இடத்த பார்த்தவனே. சூப்பரா இருக்குது பிளேஸ். அதனால எல்லாருக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏர் காய்ஸ், அப்படியே சும்மா பிரமிப்பா சூப்பரா இருக்கு இந்த இடத்த பார்க்கும்போது. நம்ம சிட்டி ரோபோட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவங்க டார்ச்சர் வர தாங்க முடியல, அலப்பற தாங்க முடியல. வேற லெவலுங்க. இன்னும் முன்னாடி இதே மாதிரி இருக்குது அந்த பீமேஸ்வரா வாட்டர் ஃபால்ஸ் சொல்லிக்கும். போலாம் வாங்க, எப்படி இருக்குன்னு தெரியல. போய் கண்டிப்பா என்ஜாய் பண்றோம். நீங்க லேட் ஆனாலும் பரவாயில்ல, இங்கே தங்கினாலும் சரி போய் என்ஜாய் பண்றோம். ஓகே, சூப்பர் பிளேஸ் மக்களே. பசங்களாம் செம்ம குஷி ஆகிட்டானுங்க. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் பீமேஸ்வரா வாட்டர் ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. நேற்று கூட இவ்வளோ என்ஜாய் பண்ணல. இன்னைக்கு காலங்காத்தாலே செம்ம ஃபன்னு எல்லாருமே.
எல்லாமே இனிமேல் ஹில் ஸ்டேஷன் தான், நல்லாயிருக்கும். இதுக்குள்ளேயும் நிறைய சின்ன சின்ன வில்லேஜ் நிறைய இருக்குது காட்டுக்குள்ளேயும். பாருங்க, அதை போர்டு வச்சுருக்காங்க, அதை வில்லேஜ் பேர் வச்சுருக்காங்க. நேமெல்லாம் சரியாக படிக்க தெரியல கனடா இருக்கிறதுனால, பட் நிறைய வில்லேஜ் இருக்குது. ரோடு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது. இல்லாத நிறைய மேங்க்ரோவ்ஸ் மரம் நிறைய இருக்குது. மேங்க்ரோவ்ஸ் மரம் உள்ளே வர நிறைய சின்ன சின்ன ரோடெல்லாம் போகுது. உள்ளே போனால் நல்லாயிருக்கும். ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட் உள்ளே போகலாம். எங்கே அவங்க பாட்டு போயினே இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் நின்றுட்டு. இங்கேயும் செம்மையாக இருக்குதுங்க. அப்பா வேற லெவல் போங்க, செம்மையாகுது. வாட் ஏ பியூட்டிஃபுல். ஹெல்மெட்டில் கேமரா மாட்டா போகுது, எல்லாம் நம்மளே பார்க்குறாங்க. போங்க, ஃபாரஸ்ட்டில் போகிறவன் வரவன் எல்லாமே என்னெல்லாம் எட்டி பார்க்குறாங்க எல்லாரும். ஒருத்தன் வந்து கீழே குஞ்சு பார்த்துட்டு போகிறான். அவங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, இந்த ரோட்டில் நிறைய பேர் போயின்னு வந்துருப்பாங்க ஹெல்மெட்டில் கேமரா மாட்டிக்கிட்டு கோப்ரோவை. அதனால அதுமாதிரி பார்க்குறாங்க. இங்கே ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவர் தான் போலீஸ் ஆஃபீஸரா, செக் போஸ்ட் மேனா ரோட்டில் நிற்கிறாரு. யாரையுமே காணும். ஸ்டாப்னு மட்டும் வச்சுருக்குறாங்க. இல்லை யாருன்னா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாங்க, அந்த ரோட்டில் பெட்ரோல் பங்கு கிடையாதாங்க. ஒரு 100 கிலோமீட்டருக்கு வரும்போது ஏன்னா பெட்ரோல் போட்டுருந்தா வரணும் பெட்ரு. எங்கள்கிட்ட எப்படின்னு 3 பாயிண்ட் இருக்குது. 3 பாயிண்ட்டுக்கு எப்படியும் ஒரு 100 கிலோமீட்டர் மேலே போகும். இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயும் டீசல் இருக்குதான். 100 கிலோமீட்டர் போகுமா? ஓகே, அப்படியே ஜோக் ஃபால்ஸ் கிட்ட போய் பெட்ரோல் பங்கு தான் போட்டுக்கலாம். சொல்லலாம் நிறைய கிராமங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மலை கிராமம் நிறைய சின்ன சின்ன ரோடெல்லாம் உள்ளே போகுது. அவங்களுக்கெல்லாம் பஸ் வசதி கூட இருக்குதா இல்லையான்னு கூட தெரியலப்பா. எவ்வளோ டீப் உள்ளே இருக்கிறாங்க தெரியுமா? இருக்கிறாங்க. என்னடா இது சீக்கிரம் காணாப்படி கற்றுக்கணுங்க. காணாப்படி தெரியும் ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது. சின்ன சின்ன மலைகளில் நாமும் பயணிப்போமே, அழகான நதிகளை எல்லாம் கடந்து போவோமே, சக்கரவானிலே வெள்ள பூமியிலே நாமும் இங்கே இவர்களை காணோமே, வேற லெவல் என்று சொன்னோமே. அப்படியே தோட்டத்தரவெல்லாம் ஆறு பக்கத்துலேயே இருக்குது, சின்ன சின்ன ரிவர் பக்கத்துலேயே. அப்படியே மோட்டர் போட்டு தண்ணி அடிச்சிடுவாங்க. நேரத்துக்கு தண்ணி அடிக்குது, ஆட்டோமேட்டிக்காக மழை வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், அப்படியே பக்கத்தில் ரிவர் போய்கிட்டே இருக்குது, சின்ன ரிவர். இவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பு இருக்காதுங்க. காயிலா ஜுரங்கிற எதுவுமே வராது போலக்குது. அவ்வளோ சுத்தமான காற்று இதெல்லாம். இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயும் நல்லா வாழ்கிறாங்க. சின்ன சின்ன ஊர், சந்தோஷமான வாழ்க்கை, அமைதியான மக்கள், எந்த பொறாம பூச்சிருப்பு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பீமேஸ்வராக்கு 15 கிலோமீட்டர். அந்த வேலை வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தேன் மேப்பில் இருக்குதுன்ட்டு, பட் ஒன்று கூட தெரில. இதுனா ஒரு தெரியலையே. இந்த நாகவால் நாங்கள் தான் இது ஸ்பைசஸ் சொன்னால். ஐயோ, இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகுதுங்க. இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். உள்ளே போக முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். ரிவர்கிட்ட சின்னதாக போகுது. ಅವಳೋಡು ಹೋಗ್ಬೋದಾ? ಅಲ್ಲಿ ಕಟ್ಟ ಇದೆಯಲ್ಲ, ಹೋಗ್ಬೋದಾ? ಹಾಂ, ಹೋಗ್ಬೋದா? யார் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம். புது வாட்டர் ஃபால்ஸ், யாரும் பார்க்காத வாட்டர். டேய், ஐயோ ஐயோ போச்சே. நீ வாயை திறந்து கீழே விட்டுடா. கீழே விழுந்துட்டுங்க. சரியான அடி. ஐயோ அப்பா, வீழ்ச்சி போட்டுன்னு செம்ம அடி வீழ்ச்சி போங்க. ஐயோ, ஜாரி விழுந்துட்டேன் அப்பா. கல் மேலே காண வச்சேன். பார்த்து வாங்க, ஒன்றும் ஆகாது. பயங்கரமாக ஜாருதுங்க மக்களே. அப்பா நிதானமாக வாங்க, ஒன்றும் ஆகாது. எதுவும் ஆகலை. கேமரா கதாரில் எனக்கு இடம். இவ்வளோ மீன் இருக்குது. வரத்துக்கு வழி இருக்கு. பக்கம் ஆளுங்க இருப்பான். பூ நஞ்சிட்டு வண்டி ஓட்ட முடியும். எதுக்கு ரிஸ்க்கு.
இங்கே எவ்வளோ குப்பைங்களை போட்டு வச்சுருக்காங்க. வாவ், செக் போஸ்ட் வச்சுட்டு இருக்கிறாங்க. சரி காய்ஸ், இன்னும் 11 கிலோமீட்டர் இருக்குது பீமேஸ்வரம் வாட்டர் ஃபால்ஸ் அண்டு டெம்பிளுக்கு. பட் இந்த இடத்துல பாருங்கள், நிறைய பலாப்பழ மரம் இருக்குது இந்த இடத்துல. பட் பலாப்பழம் தான் இல்லை, ஏன்னாக்கா சீசன் கிடையாது இது. காய்ஸ், இதுதாங்க நான் சொன்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஆனது வேலை சூப்பராக இருக்குதாங்க வாட்டர் ஃபால்ஸ். உள்ளே போக்குவரத்து வழி இருக்குதா பார்க்கலாம் இருங்க. ஓகே, வழி இருக்குதுங்க. ஜாருன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கினே போகலாம். ஓஹோ, ஜாருது, சூப்பராக இருக்குதுங்க. மூங்கில் காடுகளை மீதுக்கு அந்த சிறு சிறு பூங்காட்டு மூங்கில் காடுகள் கரெக்டாக இருக்கும். 2 காட்டு சொல்லுவாங்க. வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டோம். சீனிக்காக நல்லா இருக்குது. பட் உள்ளே போய் காலு கையெல்லாம் வைக்க முடியாது, எல்லாமே ஹெவி டேஞ்சர். பாசம் அதிகமாக இருக்குது. ஸ்லிப்பாகி விட்டாக்கா அவ்வளோதான், கஞ்சி தான். அதனால் அப்படியே ரோட்டாக பார்த்துட்டு போயின்னு இருக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சராவதி ரிவர் கூட போய் ஜாயின் ஆகுது எல்லாமே. இந்த ஜோக் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணிங்கெல்லாம் பட்டாம்பூச்சி பாருங்கள், சின்னது எவ்வளோ அழகாக இருக்குது. பான்புரா கவரை போய் தேடுது பாவம், இன்னும் இருக்குது சாப்பிட்றதுக்குன்னு. சரி, இப்போ பாருங்கள் குத்துருக்குறாங்க. குரங்கு, சிறுத்தை எல்லாமே பிளாஸ்டிக் பேப்பரை சாப்பிட்றதுனால நிறைய பிளாஸ்டிக் போடாதீங்கன்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. தூக்கி போட்டு பாருங்கள். அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதெல்லாம் பிளாஸ்டிக் எதாவது இருக்கும், சாப்பிட்டு செத்து போயிடுதுங்க பாவம். எவ்வளோ கவர் இருக்குதுங்க பாருங்கள் அந்த உள்ள. அவ்வளோதான் வாட்டர் ஃபால்ஸோட எண்டு. இதுக்கப்புறம் பீமேஸ்வரம் வாட்டர் ஃபால்ஸு, அப்புறமா ஜோக் ஃபால்ஸ் 2 தான். அதெல்லாம் சீனிக்காக பெரிய வாட்டர் ஃபால்ஸு. ஜோக் ஃபால்ஸு சுண்ட வரல கூட நினைக்க முடியாது. எவ்வளோ குரங்கு பாருங்கள் இருக்குது. வா, ஹாய் காய்ஸ். இலையை திந்து பாவம் சாப்பாட்டுக்கு. ஐயோ கடவுளே, பசி என்ன பண்ணுறது. எதுவும் பழம் எதுவும் இல்லை பழகுது. இலையை சாப்பிட்றது குரங்கு கூட. டியர் காய்ஸ், இப்போ வந்து பீமேஸ்வரம் டெம்பிள் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போது முன்னாடி லெஃப்ட் எடுக்கணும். எந்த ரோடு லெஃப்ட் வருது இப்போது இங்கே இருக்குது பாருங்கள். நிறையா பைக்கு காரெலாம் நிற்கிது. இங்கேருந்து ஜீப் சஃபாரி போனோமா, பைக் போக மாட்டேன். 2 கிலோமீட்ரு ட்ரெக்கிங்கு போனோம். நாங்கள் 1 கிலோமீட்டர் முன்னாடி போனோம். உள்ளே டவுனில் தெரியல, யாரும் கேட்கலாம யாரை காணாமல். ஓரமாடு ஃபஸ்ட்டு வண்டி ஓரடு, வண்டி ஓரவிடு ஃபஸ்ட்டு. ஹாய் சொல்லுங்க. ஹாய்.
டேய் சேக் பண்ணிட்டான் பாரு